ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் வீட்லயே எப்படி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் நம்ம இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா கூட கெட்டு போகாது. ஸோ டேஸ்டியா இருக்கும். நீங்க இந்த மாதிரி வீட்லயே எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கினா தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டா சூப்பரா டேஸ்டியா எம்மியா இருக்கும். சரி வாங்க இப்போ தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தக்காளி நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டு, தக்காளி சீசன் டைம்ல நிறைய தக்காளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கினா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. டக்குன்னு ஒரு டிஃபனுக்கு நம்ம தோசை, இட்லி, ரைஸ் எதுக்கு வேணாலும் சட்டுன்னு சாப்பிட்டுடலாம். ஸோ தக்காளி வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நம்ம கோலி சைஸுக்கு புளிய கொஞ்சம் அதுலயே போட்டு வேக வைக்கணும். வேகும் போது தண்ணி கிண்ணி எதுவும் ஊத்த தேவையில்ல. தக்காளியில இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்துடும். அது பக்கத்துல அடுப்புல வச்சு ஒரு பக்கம் கடுகு, வெந்தயம் ஃப்ரை பண்ணி ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதை மிக்சியில பொடி பண்ணிக்கணும். இப்போ தக்காளியும் புளியும் நல்லா வெந்த பிறகு பாருங்க எந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்ப அதுல நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். சில்லி பவுடர் காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஊறுகால எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூளும் வேணும்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நல்ல மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் பத்தலைன்னா திருப்பி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி சால்ட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். வெந்த பிறகு இறக்கிக்கணும். ஆல்ரெடி நம்ம கடுகும் வெந்தயம் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப வெந்த பிறகு இந்த மாதிரி ஆஃப் பண்ணி இறக்கிட்டு ஆறின பிறகு மிக்சியில எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில அரைச்சி எடுத்த பிறகு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு நீங்க கடுகு நல்லா பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு பொரிஞ்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலைய போட்டு நல்லா வதக்கி எடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வதக்கிட்ட பிறகு நம்ம நல்லா ஆல்ரெடி அரைச்சி வச்சதுல அதை தாளிச்சு அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்ட பிறகு பெருங்காயம் போட்டு ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரணும். நம்ம ஆல்ரெடி வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணதும் அதுல போட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு காரம் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெசிபி நிறைய போட்டிருக்கு. நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலரி விட்டீங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு எம்மி டேஸ்டியா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா சட்டுன்னு ஒரு சாதம் வெடிச்சோமா, இந்த தக்காளி தொக்கு போட்டு ஒரு அப்பளம் பொரிச்சோமா, சூப்பரா வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம எம்மி டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களா. சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி ருசிச்சு திரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 128 ரெசிபி ஃபுட் ரெசிபி போட்டிருப்பேன். பாருங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே போட்டிருக்கேன். பேச்சுலர் சமையல் கூட ஈஸியா சட்டுன்னு சமைக்கிற மாதிரி ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். என் சேனலை பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, தக்காளி தொக்கோட உருளைக்கிழங்கு சிப்ஸை வச்சு நீ சாப்பிட்டா எவ்வளவு எம்மி டேஸ்டியா இருக்கும் பாருங்க. நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பா என் சேனல் லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனல்ல எல்லாரும் ஒரு ஹார்ட் கமெண்ட் அனுப்புங்க. இது வரைக்கும் என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் கொடுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.